எல்லாத்துக்குமே வந்து நம்ம கத்துறதுலாம் வந்து நீ பேசுறியா? இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ தமிழ்நாட்டில வந்து எல்லா மாவட்டத்துலையுமே நான் அதிகமாக இல்லை, ஓரளவு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்து ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஸ்டேஜ் போட்டோ கம்யூனிசத்தை பற்றி ஒரு புரட்சியே நடக்குது. அதை நான் வந்து ஃபுல்லாக நின்று பார்த்ததில்ல. ஆனால் ரேண்டமாக நான் பார்க்குறேன் அதை. என்ன பேசுகிறான் அதெல்லாம் கேட்டதில்லை. ஆனால் பார்ப்பேன், எதுக்கு ஒரு கொடி வச்சுக்கிட்டு ஒரு குரூப் வந்து இப்படி நிற்கிறாங்க, ஏன் நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ எதுக்காகவோ எதிர்க்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. யாருக்காக பண்ணணும், எதுக்கு பண்ணணும், ஏன் இவங்க வந்து எதிராக இருக்கணும், எல்லோரும் ஒன்றுன்றோம். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் அந்த கம்யூனிசம்ன்றது இன்னொரு சமத்துவம் அந்த ஈக்குவாலிட்டியே இல்லையேன்றது தான் கஷ்டமாக இருக்கான்னு கேட்டால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் உண்மை. என்னென்னா இதுதான் நடக்கு. இப்போது கம்யூனிஸ்ட்டை பற்றி நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் இவ்வளோ இதாக பேசுகிற ரவி நீ கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலையுமே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து, நீ ஸ்கூல்லேருந்து இருக்குது ஒரு சில என்ன சொல்ல, ஒரு சில பயங்கரமான விஷயம் நடக்கும். ஆனால் அந்த